கதாநாயகனா நடிக்கிறவன் இவன் ஹிந்தி படிச்சிருப்பான். இவன் டெல்லிக்கு வேலைக்கு போறான், ஹிந்தி படிச்சிருப்பான். அப்படிதானே. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தின இந்த படத்துல கதாநாயகனே ஹிந்தி படிச்சவரா, ஹிந்தி தெரிஞ்சவரா? ஹிந்தி படிச்சவர் தான். அன்னைக்கே வந்திருந்தா கூட அப்ப இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால அரசுக்கு வந்த நீங்களே இந்தியை கொண்டாந்து பரப்பும் பொழுது இயல்பாவே ஹிந்தி இருந்துட்டு போட்டுமாங்கிறான். நீங்க இந்தி ஒழிகங்கிறத விட தமிழ் வாழ்க, சீமான் சொல்ற தமிழ் வாழ்கன்னு சொல்ல. இந்தி ஒரு பக்கம் படிக்கிட்டோம். நீ 100 மொழி வேணாலும் படி, அது நம்மளுக்கு முரண் இல்ல. ஏன் தமிழ் மொழியை படிக்க வைக்கலங்கிறது தான் நம்மளுக்கு பிரச்சனை. சரிங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, 67 ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, தமிழை கட்டாய பாடமா கொண்டாந்துருக்கணும்ல. இது வரைக்கும் தமிழ் கட்டாய படம்னா இல்ல. கர்நாடகாவில் கன்னடம் கட்டாய படம், ஆந்திராவில் தெலுங்கு கட்டாய படம். நீங்க கன்னடம் படிக்காம படிக்கவே முடியாது. ஆனா என் ஊர்ல எல்கேஜி பிரிகேஜில இருந்து ஆரம்பிச்சு தமிழே படிக்காம மாஸ்டர் டிகிரி வரைக்கும் முடிக்கலாம் தமிழ்நாட்டுல. இங்க தமிழ் கட்டாய படம் கிடையாது. அப்புறம் என்னத்த நீங்க கீழ்ச்சிங்கிற? இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல நீங்க தான் போராடினீங்க, உங்க நொன்னாதான் தலைமை தாங்கி போராடினாங்க சொல்லிட்டு ஆட்சி பிடிச்சோன்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் ஏன் நீ கட்டாயப்படம் ஆக்கல? இந்திய தமிழை கட்டாயப்படம் ஆக்கல? அந்த கொலைக்கு என்ன விசாரணை நடத்திருக்க? அங்க அந்த உயிர் பலி கொடுத்தவங்களுக்கு என்ன மரியாதை செலுத்திருக்க? எந்த நினைவு நாளை கொண்டாடி இருக்க? என்ன சிறப்பு செஞ்சிருக்கீங்க 60 ஆண்டு காலத்துல? ஒரே ஒரு நாள், ஒரு ஆண்டு இதை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்கிறேன். அதை உரிமை கொண்டாடவோ அது பேசுறதுக்கு என்ன யோக்கியதை உங்களுக்கு இருக்கு? அதை விட கொச்சப்படுத்துறீங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளி எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுல இந்திய போராட்டம் நடத்தினான்னு எத்தனை பேர் சேர்த்தா பட்டியல் கொடுங்களா? நாளைக்கு 300-400 பேர் செத்துருக்காங்கல்ல. பிறமொழியால எத்தனை பேர் செத்துருக்காங்க? பட்டியல் கொடுங்க நாளைக்கு. இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்ல மொழி எதிர்ப்பு போராட்டத்துல சாக்காடு அடைஞ்சிருக்கான், துப்பாக்கி சூடு ஏந்திருக்கான்? கொடுங்க பட்டியல். இப்ப தமிழனுடைய ஈகத்தை ஒரு பக்கத்துல கொச்சப்படுத்துறீங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. களப்பலி ஆவரவன் தமிழன் பேர் வாங்கிக்கிறது மத்தவனா?